டாக்டர் ஷாமிகா வந்து ஒரு வீடியோவில் போட்டிருப்பாங்க இல்லையா, நீங்கள் வந்து எவ்வளோ தான் நீங்கள் பார்லர் போயிட்டு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அது இது நீங்கள் வந்து தலையில் போட்டிருந்தாலும், நான் வந்து எங்கே வாங்கினேன்னா அந்த டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 40 to 50 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். சீயக்காய் எடுங்க, அந்த ஹைபிஸ்கஸ் பொடி எடுங்க, அதெல்லாம் எடுத்து தலையில் போடுங்க. அப்போல்லாம் எதுவுமே நான் இதில் வந்து ரெசிபி எதுவுமே நான் சொல்ல போகிறது கிடையாது. இது எல்லாரும் பண்ணுவாங்க, ஹேர் இப்படி ஆயில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இப்படி தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கக்கூடாது. இது வந்து ரொம்ப சில்லியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் இட் ஒர்க்ஸ். ஓகேவா? அந்த ஒரு விஷயம் இந்த சவுத்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். ஏன்னா எப்படின்னா ரூட்லேருந்து இங்கேருந்து கட்டாக விழ ஆரம்பிச்சிது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேரி ஸ்டாக். Wait a minute. சொல்லுவாங்க வந்து ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மேரி ஸ்டாக் சொல்கிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேரி ஸ்டாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேர் என்கிட்ட கேட்டது எப்படி நீ வந்து ஒரு வருஷத்தில் இவ்வளோ ஹேர் வந்து இவ்வளோ லென்த்தாக நீ வந்து வளர்த்த அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்டு நான் வந்து இது வந்து ஒரு வீடியோவாகவே போடலாம் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஹேர் க்ரோத் வந்து ஆகவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன டிப்பு தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து எனக்கு ஏஜ் வந்து ஒரு 23 ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். இந்த 23 ஏஜில் வந்து ஆக்சுவலாக ஹேருக்கு இது தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் கற்றுக்கிட்டதுன்னா இந்த இயர் தான் நான் வந்து சொல்லுவேன். கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் பயங்கர ரிசல்ட்டு. பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். எனக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் இப்படி தான் வந்து நம்மளோட ஹேரை வந்து நம்ம வந்து பராமரிக்கணும். ஸோ கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க, இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. அவ்வளோத்தையும் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? அவ்வளோ இதையே நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் சொல்ல போகிற சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் க்ரோத்தில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் வந்து பார்ப்பீங்க. ஹானஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். நான் பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட் கொடுத்தது மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். இது வந்து பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. ஃபஸ்ட்டே வந்து நான் சொல்கிறேன். அண்டு என்னென்னா அந்த டேப் வீடியோ போட்டிருந்தப்போ வந்து இது பெய்டு ப்ரமோஷனா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. அண்ட் இது வந்து என்னோடய 1 இயர் ஜேர்னியில் வந்து நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன், என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஈவந்தோ நான் வந்து இந்த 1 இயரில் தான் நான் வந்து ஸ்ட்ரெயிட்னிங்கு அது இதுன்னு நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு ஸ்மூத்னிங் பண்ணுவாங்களே, நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஹேரில் அப்ளை பண்ணி அதெல்லாம் பண்ணினேன். அப்படி பண்ணியிருந்துமே எனக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லாவே இருந்துச்சு. எதனால நல்லா இருந்துச்சு அப்படின்னா, டாக்டர் ஷாமிகா வந்து ஒரு வீடியோவில் போட்டிருப்பாங்க இல்லையா, நீங்கள் வந்து எவ்வளோ தான் நீங்கள் பார்லர் போயிட்டு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அது இது நீங்கள் வந்து தலையில் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களோட ஹேரை வந்து எப்படி பராமரிக்கணுங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் பண்ணுறதுனால தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த ஒரு ஃபார்முலா தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட வீடியோ வந்து பார்க்கும்போது, டாக்டர் ஷாமிகா வீடியோ வந்து பார்க்கும்போது நானும் நினச்சேன், என்னடா இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு, இவங்க ஹேர் வந்து நல்லா தானே இருக்குது அப்படின்னு வந்து நினச்சேன். நானும் இப்போ வந்து இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன், ஆயுர்வேதா ஃபீல்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து நான் படித்த விஷயத்தை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது, ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடச்சிது. ஹேருக்கு இந்த இது பண்ணணும் இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஈவந்தோ நான் வந்து பார்லர் போய் எல்லாம் நான் அது இதுன்னு கெமிக்கல்ஸ்லாம் தலையில் போட்டாலும் என் ஹேர் க்ரோத் வந்து இன்னமும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு மேஜரான ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் வந்து நான் பண்ணது தான் வந்து ஒரு மேஜரான ஒரு ரீசன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப நீங்கள் வந்து இந்த சீயக்காய் எடுங்க, அந்த ஹைபிஸ்கஸ் பொடி எடுங்க, அதெல்லாம் எடுத்து தலையில் போடுங்க. அப்போல்லாம் எதுவுமே நான் இதில் வந்து ரெசிபி எதுவுமே நான் சொல்ல போகிறது கிடையாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படி இப்படிலாம் ரெசிபி எதுவுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போகிறது கிடையாது. சின்ன ஒரு டெக்னிக்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேசிட்டோன்னு நினைக்கிறேன். வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஹேரோட லென்த்து போன வருஷம் எவ்வளோ இருந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் லென்த். லாஸ்ட் இயர் ஃபெப்பில் என்னோடய லென்த் வந்து இருந்தது இவ்வளோ. கரெக்டாக என்னோடய ஷோல்டர் லென்த் தான் இருக்குது. நான் அந்த பிக்கு கூட நான் வந்து போடுறேன். சரி தான் இருந்தது. ஓகேவா? இப்போது வந்து லென்த் எவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ இருக்குது. இப்போ வந்து இந்த 1 இயரில் எப்படி நான் வந்து இவ்வளோ ஹேர் க்ரோத் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஸ்டோரியை கேட்குறதுக்கு நம்ம திருப்பி நம்மளோட 2021 கதைக்கு நம்ம போகணும்.
என்னென்னா 2021 வந்து என்னாச்சுன்னா ஃபஸ்ட் இயர் நான் படித்தப்போ வந்து ஹேர் கட் வந்து பண்ணியிருந்தேன். எதளவுனா இதளவு ஹேர் கட் பண்ணுற ரொட்டீன் வந்து எனக்கு 9th 10thலேருந்தே வந்து இருக்குது. என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஹேர் லென்த் வந்து எனக்கு கடைசியாக எப்போ இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு 9th 8th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது தான் இவ்வளோ ஹேர் லென்த் இருந்தது. அதுக்கடுத்து நான் வந்து இவ்வளோ தூரம்லாம் நான் வளர்க்க விடலை. அது ஒரு மேஜர் ரீசன். 6 months ஒன்ஸ் வந்து நான் ஹேர் கட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஹேர் கட் பண்ணியிருந்து எனக்கு ஷார்ட் ஹேர் தான் ரொம்ப பிடிக்கும், லாங் ஹேர் எனக்கு பிடிக்காது. அந்த ஒரு ரீசனுக்காண்டி ஷார்ட் ஹேராக இவ்வளோ தான் வச்சுருப்பேன். கரெக்டாக இவ்வளோ வச்சு வெட்டிடுவேன். கொஞ்சம் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுனால உடனே வெட்டிடுவேன். அந்த மாதிரி தான் போய் லாஸ்ட் இயர் வரை நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என் முடி வம்பா போனது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2021 வந்து ரொம்ப கேவலமாக போச்சு என் முடி. எதனால அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 2021 ஹேர் கட் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கம்மியாயிருச்சு, ரொம்ப தின்னாயிருச்சு. ஆக்சுவலாக என்னோடய ஹோல் ஹேரே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மொத்த லென்த்தே இந்த இது இருக்குல்ல, இந்த டென்சிட்டி மட்டும்தான் என்னோட மொத்தமே இருக்கும். இப்போது இருக்கிற லென்த் வந்து இருக்காது. ஓகேவா? இப்படி தான் இருந்துச்சு. டென்சிட்டி ஃபுல்லாக போச்சு. ஹேர் க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னாலும் ரொம்ப ரேப்பிடாலாம் ஆகலை. ஓகேவா? நான் வந்து கண்டினியூஸாக 6 months ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். லாஸ்ட் இயர் என்னென்னா, ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டு இருந்தது என்னென்னா, ஒரு வாட்டியாவது இந்த ஸ்மூத்னிங், கெராட்டின், ஸ்ட்ரைட்னிங் அப்படி சொல்கிறாங்களே, அதை வந்து ஒரு வாட்டியாவது நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாள் ஆசை. ஓகேவா? அதனால நான் வந்து கெராட்டின் பண்ணலாமான்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். கெராட்டின் வந்து கெராட்டின் பண்ணால் நம்ம நார்மல் ஹேர் மாதிரி தான் இருக்கும். ஒரு 6 monthsக்கு வேணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஸ்ட்ரைட்னிங்னா ரொம்ப ஹேர் டேமேஜ் ஆகும், பட் ஸ்மூத்னிங் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் டேமேஜ் தான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, ஸ்மூத்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்மூத்னிங் வந்து ஆப் பண்ணேன். என்னோடய பர்த்டே அன்னைக்கு 2024 Feb 7 அப்போ தான் நான் வந்து ஸ்மூத்னிங் வந்து பண்ணேன். அந்த நாள் கரெக்டாக பண்ணேன். ஸோ ஸ்மூத்னிங் பண்ணிவிட்டு எனக்கு ஹேர் ஃபால் ஆச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆச்சு, ஹேர் ஃபால் ஆச்சு. ஆனால் வந்து எப்படின்னா, எனக்கு அதுக்கு முன்னாலே வந்து ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஹேர் ஃபால் ரொம்பவே இருந்துச்சு. எப்படின்னா, எனக்கு கோம்பு வச்சு இழுப்பேன் இல்லையா, கோம்பு வச்சு இழுக்கும் போதே வந்து கோம்பில் நிறைய முடி வருமே தவிர கீழே முடி விழாது. ஓகேவா? அந்த மாதிரி இருந்தது. ஆனால் வந்து எப்போ நான் ஸ்மூத்னிங் பண்ணணும், அதுக்கடுத்து என்னாச்சுன்னா, கோம்பில் வந்து முடியே வரல. ஆனால் கீழே எனக்கு வந்து முடி எப்படின்னா ரூட்லேருந்து இங்கேருந்து கட் ஆகி ஆரம்பிச்சிது. ஆனாலும் எனக்கு அப்படி ஒன்றும் ரொம்பலாம் போன மாதிரிலாம் இல்லை, எப்பவும் போகிற அதே குவான்டிட்டி தான் போன மாதிரி இருந்துச்சு. வந்து ஸ்மூத்னிங் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஷாம்பு, அவங்க சொல்கிற கண்டிஷ்னர், அவங்க சொல்கிற சீரம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்ன வரை அது மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அந்த லாரியல் எக்ஸ்டென்ஸோ ஒரு ப்ளூ கலர் டப்பா இருக்கும். ஓகேவா? அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஷாம்பு ப்ளஸ் மாஸ்க்கு ப்ளஸ் சீரம், இந்த 3 வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து அரௌண்ட் 2000 கிட்ட வரும். அந்த 3 சேர்த்து 2000 வரும். அது வந்து ஒரு 3 months அந்த மாதிரி நம்மளுக்கு வரும். இது வந்து பார்லரில் சொன்ன அதே இது தான். ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த ஷாம்பு இது யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்மூத்னிங் பண்ண எஃபெக்ட் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். பட் அதே தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, டாக்டர் ஷாமிகா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எவ்வளோ தான் நம்ம இது போட்டாலும் நம்மளுக்கு வந்து எப்படி நம்மளோட பாடியை, நம்மளோட ஹேரை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதே இது தான். ஒரு 5 விஷயம் நான் வந்து பண்ணேன். அது என்னென்னலாம்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, கோம்பு வந்து மாற்றுறது. இது வந்து ரொம்ப சில்லியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் இட் ஒர்க்ஸ். ஓகேவா? கோம்பு வந்து எப்படின்னா, சின்ன சின்ன பல் சீப்பு இருக்குல்ல, அதுதான் வந்து இது நாள் வரைக்கும் அதை வச்சு தான் நான் வந்து இழுத்துட்டு இருந்தேன். அதனால என்னென்னா, இருக்கிற ஹேரையும் வந்து அது என்ன பண்ணணும், புல் பண்ணி இழுத்து, ஆல்ரெடி உங்களுக்கு ஹேர் வந்து வீக்காக இருக்குது, நீங்கள் வந்து இந்த சின்ன பல் சீப்பை வச்சு இழுக்கும் போது அந்த இது வந்து புல் பண்ணும். அந்த மாதிரி உங்களோட ஹேர் வீக்காக இருக்கிற ஹேரையும் வந்து புல் பண்ணி எடுக்கும்போது இருக்கிற முடியும் அவ்வளோ கொட்டி போன மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து பெரிய பல் சீப்பு வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து எங்கே வாங்கினேன்னா, இந்த டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 40 to 50 rupeesக்குள்ளே தான் இருக்கும். நல்ல பெரிய பல் சீப் மாதிரி இருக்கும். அது வந்து வாங்கிக்கோங்க. சிக் எடுக்கும் போதும் நம்மளுக்கு வந்து எப்படின்னா, நிறைய முடி வந்து போகாது. நீங்களே நோட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக அந்த சின்ன பல் சீப்பு யூஸ் பண்ணுறதுக்கும் பெரிய பல் சீப்பு யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, நான் போன வருஷம் அந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ப்ரஷ்லேயுமே எனக்கு ஹேர் ஃபால் வந்து இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. பட் கம்பேரிட்டிவ்லி அந்த சின்ன பல் சீப்புக்கு அந்த
அந்த ஹேர் ப்ரஷ் வந்து ஓகேவா. அதுக்கடுத்து நான் இந்த டிமார்ட்டில் ஒன்று வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, நல்ல பெரிய பல் சீப்பு வாங்கினேன்னு சொன்னேன். அந்த பெரிய பல் சீப்பில் வந்து நல்லா எப்படின்னா நம்மளுக்கு வீக்காக இருக்கிற ஹேரை அது வந்து கொட்ட விடாமல் பார்த்துக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த ஒரு இது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த நாள் வரைக்கும் நான் வந்து கோகோனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது நான் இந்த ஆயுர்வேதா ஃபீல்டுக்கு அப்படின்னு வந்ததுக்கப்புறம், அதுவும் 3rd இயர் முடிச்சதுக்கப்புறம், அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா அப்புறம் ஸ்மூத்னிங்லாம் பண்ணதுக்கப்புறம் நானாக வீட்டில் வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஹேர் ஆயில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரிசல்ட் கொடுத்துச்சு. நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வந்து நல்லா கொடுத்துச்சு. அண்ட் அதுக்கும் வந்து அந்த ஆயிலிங் டெக்னிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோதான் நம்ம வந்து ஆயில் வந்து நல்ல ஆயில் எடுத்திருந்தாலும் அந்த ஆயிலிங் டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன பண்ணணும்னா, எல்லாரும் பண்ணுவாங்க, ஹேர் இப்படி ஆயில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இப்படி தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கக்கூடாது. இப்போ ஹேரில் ஆயில் எடுக்கிறீங்களா, இப்படி ஒரு இது எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு இங்கே அப்படி சொல்லிவிட்டு இப்படி ரூட் இருக்கா, இந்த ரூட்டில் மட்டும் இப்படி தேய்க்கணும், இப்படி ஃபுல்லாக. அப்புறம் கடைசி இதில் என்ன பண்ணணும்னா, ஆயில் வந்து இங்கே ஊற்றி வச்சுப்பீங்களா, ஊற்றி வச்சுட்டு இங்கேருந்து இங்கே ரப் பண்ணி இந்த இடத்துக்கு அந்த ஆயிலை வந்து கொண்டு வந்துட்டு கொஞ்சம் நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணிடணும். இப்படி பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி வச்சு நம்ம நல்லா இப்படி உள்ளக்க ஒரு மசாஜ் கொடுத்தோம். ரூட்டுக்கு தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மசாஜ் கொடுத்தோம்னாலே ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கணும். அதுதான் மெயின் கான்செப்ட். அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுக்கறதுனால பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும். ஓகேவா. இது ஒரு செகண்ட் ஃபேக்டர் வந்து நான் மாற்றின ஒரு செகண்ட் ஃபேக்டர். என்னோட ஆயிலை வந்து மாற்றினேன் அண்ட் ஆயிலிங் டெக்னிக்கை வந்து நான் மாற்றினேன். இந்த ஒரு பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஆயில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் அதுக்கு வந்து ஒரு தனியாக வீடியோ போடுறேன். அது வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். அது நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம், ஈஸி தான். 3rd பாயிண்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தலை குளிக்கிற அந்த ஒரு ஹேபிட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து நான் கொண்டு வந்தேன். என்ன கொண்டு வந்தேன் அப்படின்னா, இப்போது எண்ணெய் வைக்கிறீங்க இல்லையா, எண்ணெய் வச்சுட்டு தலையில் அப்படியே வச்சுட்டு நாள் ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டே சுற்றக்கூடாது. ஓகே, அந்த ஒரு விஷயம் இந்த சவுத்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். என்னென்னா, இந்த சவுத் தமிழ்நாட்டில் எப்போவுமே தலையில் வந்து எண்ணெய் இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க. எப்போவுமே தலையில் எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் இப்படி உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், இல்லைன்னா ஹீட் ரொம்ப ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் இப்போ இந்த 1 இயரில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஹேர் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிப்பேன். ரூட்டுக்கு அப்ளை பண்ணிப்பேன். அப்புறம் வந்து எப்பப்போலாம் எனக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த எண்டில் வந்து ஒரு மாதிரி ஸ்ப்ளிட்டாக இருந்த மாதிரி இருக்கும், அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த எண்டில் மட்டும் கொஞ்சம் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஓகேவா. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour வந்து தலையை அப்படியே விட்டுருவேன். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு 1 hour கழிச்சு தலைக்கு வந்து குளிச்சுருவேன். ஓகேவா. இதுதான் வந்து என்னோட ரொட்டீனாக இருந்தது. தலையில் எண்ணெய் அப்படியே வந்து செட்டில் ஆகுறதுக்கு நான் விடவே மாட்டேன். 1 இயரில் நான் அப்படி பண்ணவே இல்லை. இப்போ சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயம் எல்லாமே இந்த 1 வருஷத்தில் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ண விஷயங்கள். இந்த 1 வருஷத்தில் நான் சேஞ்ச் பண்ணதுனால தான் இவ்வளோ ஹேர் க்ரோத் வந்து நல்லா வந்துருச்சு அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்னொன்று கழுத்து வலி இருக்கும், cervical spondylosis சொல்லுவாங்க. அந்த இஷ்யூஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். இந்த தலையில் எண்ணெய் வச்சுட்டு அப்படியே இருந்தீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு அதிகமாக தான் ஆகுமே தவிர குறைய போகிறதில்ல. அதனால என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு உடனே வந்து தலைக்கு குளிச்சுருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே எனக்கு வந்து தலையில் எண்ணெய் இருக்கணும் அந்த மாதிரி ஹேபிட்டில் தான் சின்ன வயசுலேருந்தே என்னை அப்படி தான் வளர்த்தாங்க. இந்த மாதிரி தலைக்கு எப்போவுமே எண்ணெய் வச்சுருக்கணும். வச்சு இல்லாமல் இருந்ததுனாலே எனக்கு அவ்வளோ ஒரு தலைவலி வரும், தலையில் எண்ணெய் இல்லைனாலே. பட் நான் இந்த ஹேபிட்டை கண்டிப்பாக நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினப்போ என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 week வந்து எனக்கு ரொம்ப தலைவலி இருந்தது. டு பி ஃப்ராங்க் ரொம்ப தலைவலி இருந்தது. என்னால் டாலரேட்டே பண்ண முடியல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து என்ன அந்த ஒரு விஷயத்தை பழக்கமாக்கிட்டே வச்சு ஃபுல்லாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியே வச்சுட்டு திடீர்னு வந்து ஹேர் ஆயில் இல்லாமல் தலையை வச்சுருக்கும்போது அது வந்து ரொம்ப தலைவலி வந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து போக போக பழகிடுச்சு அண்ட் ஹேர் க்ரோத்தும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயம் நான் சேஞ்ச் பண்ணது. அண்ட் 4th வந்து என்னென்னா, ஃபுட் ஹேபிட்ஸு. இந்த 1 இயரில் நான் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இன்டேக் பண்ணியிருப்பேன். நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா இன்டேக் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸ் வந்து எப்படின்னா, நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரு 40%னா 60% உங்களோட ஃபுட்டு தான். ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். வந்து ஃப்ரூட்ஸ் இன்டேக் பண்ணும்போது அந்த ஒரு அருமை வந்து தெரியாது. ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது என்னடா சும்மா அதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு
ஃபிசிக்கலி ரொம்ப அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு நல்லா கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட ஹேரு ஸ்கின் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா இன்டேக் பண்ணுங்கள். எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. நல்லா உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, லைக் இப்போ உங்களுக்கு சைனஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் குளிர்ச்சி அதிகமாக இருக்கிற பழத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த 1 இயரில் வந்து ஃப்ரூட்ஸ் நல்லாவே இன்டேக் பண்ணேன், நல்லா கன்சியூம் பண்ணேன். என்ன ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டேன்னா ஆரஞ்சு, ஆப்பிள், கோவா, இந்த நேந்திரன் பனானா இருக்கு இல்லையா, அந்த நேந்திரன் பனானா, அப்புறம் வந்து கிரேப்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் தான் நான் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸ்னால் இதெல்லாம் தான். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா எடுத்துப்பேன். அப்புறம் மாம்பழ சீசன் இருக்கிறப்போ கண்டிப்பாக டெய்லியும் ஒரு மாம்பழம் கண்டிப்பாக நான் வந்து சாப்பிட்ருவேன். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த 1 இயர் ஃபுல்லாகவே வந்து இருந்துச்சு. அதனால மட்டும்தான் எனக்கு ஹேர் க்ரோத்துன்னு சொல்ல முடியும். ஸோ நீங்களும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஹேர் ஆயில் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னாலும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அது கூட அடுத்த வீடியோவில் போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ பார்லரில் போய் இவ்வளோ இது பண்ணுறா, அப்படி வந்து இவ முடி வந்து பிளாக்காக இருக்குது, நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது, டென்சிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் ஃபேக்டர். கடைசியாக ஒரு பாயிண்ட், 5th பாயிண்ட் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா முடியை வெட்டாமல் வச்சுருக்கிறது. நான் வந்து சொன்னல ஃபஸ்ட்டு 6 months ஒன்ஸ் வந்து நான் வந்து ஹேர் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நியர்லி 1 இயர் 1 month ஆயிருக்கு கரெக்டாக. இப்போ வரைக்கும் நான் வந்து ஹேர் கட் வந்து பண்ணலை, கீழே ஸ்ப்ளிட்டன்ஸ் கூட கட் பண்ணலை. ஸோ அப்படியே தான் வச்சுருக்கேன். அதனால கூட வந்து ஹேர் க்ரோத் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹேர் கட்டு வந்து அடிக்கடிலாம் பண்ணாதீங்க, இயர்லி ஒன்ஸ் வந்து பண்ணலாம். 6 months ஒன்ஸ்லாம் பண்ணுறது ரொம்ப அதிகம் தான். நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு வந்து ஷார்ட் ஹேர் வந்து அதிகமாக பிடிக்குங்கிறதுனால அப்படி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு லாங் ஹேர் வேணும், நிறைய பேர் சொல்லுவாங்க அடிக்கடி கட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நல்லா வளரும் அப்படின்னு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இயர்லி ஒன்ஸ் பண்ணுறது ஓகே. அதுவும் ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த லேயர் கட்டு, வீ கட்டு, அது இதுன்னு பண்ணி நான் ட்ரை பண்ணாத கட்டே கிடையாது. எல்லா கட்டுமே ட்ரை பண்ணிட்டேன். வீ கட், யூ கட், ஸ்ட்ரெயிட் கட்டு, ஃபெதர் கட்டு, லேயர் கட்டு, ஸ்டெப் கட்டு, எல்லா கட்டுமே நான் பண்ணிட்டேன். ஓகேவா, வீடியோஸில் எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான், இந்த மாதிரி எல்லா கட்டும் பண்ணுறதுக்கு நீங்கள் இயர்லி ஒன்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் கட் மட்டும் பண்ணிக்கோங்க. இல்லைனா யூ பண்ணிக்கலாம், பெட்டர். யூ வந்து நல்லாவே இருக்கும். ஹேர் க்ரோத் இல்லை, ஒரு ஹேரை வந்து கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கே நல்லா காட்டும் யூ கட்டு. யூ கட், ஸ்ட்ரெயிட் கட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யூ கட் அண்ட் ஸ்ட்ரெயிட் கட் வந்து கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்கும் அண்டு கொஞ்சம் ஹேரும் வந்து ஒரு யூனிஃபார்மாக வளரும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அண்டில் தென் பை பாய்.